என்ன சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை தேங்க் பண்ணுறோம். பூமாகம். ஏன்னா நான் நிறைய காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸஸ் வச்சுருக்கேன். ஒரு 30K கிட்ட இன்டர் காலேஜ்லாம் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எல்லா சர்க்குலர் வந்தால் சதீஷ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஒரு தேங்க்யூ. யாரும் போன வருஷம் சொல்ல முடியல, இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதனால பேசுனா நீங்கள் தூங்கிடுவீங்க. ஓகே, ஒரு சின்ன மெலடி பர்ஃபார்மன்ஸ். ஓகே விஜயகாந்த் சார் ஒரு ஆடிஷன் வைக்கிறாரு. ஒரு எந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக நிறைய ஹீரோஸ்லாம் வராங்க. ஆடிஷன் விஜயகாந்த் சார் வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறாங்க. நம்ம கையை தட்ட மாட்டீங்களா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன டிவி கேமரா நீங்க? ஜெயா டிவியா சொல்லுங்க. இப்ப தெரியுறனா நாளைக்கு ஆகாது. சரி, யாரு கூப்பிடலாம்ல? சதீஷ் சொல்லுங்க சார். இந்த மாதிரி ரெமோ சிஸ்டர் இருக்காங்க சார், அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஓகே கூப்பிடுங்க, சீக்கிரம் கூப்பிடுங்க. எல்லாரும் தூங்கிடுவாங்க. வாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? கையை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல, அதனால எல்லாரும் கையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தட்டுவாங்கண்ணா, பேமெண்ட் பண்ணதான் தட்டுவாங்க. அது எந்த கலாச்சாரம் இருந்தாலும் சரி. சரி, நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? சரி சார், ஒரு டைலாக் பேசுறேன், பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க சார். பேசுங்க. மேடம் என்ன சொன்னீங்க? பசங்களுக்கு என்ன பயப்படாதான் லக்கி ஸ்ட்ராட்டஜி ஒரு சொல் பேர் கூட சொன்னீங்க. நெக்ஸ்ட் அது என்னங்க? இது போன பிறகு அவங்க பின்னாடி சுத்தனா இது உண்மையான இல்லை, இது ஸ்மார்ட்டா இருக்கா பேசிட்டு இது எதுவும் இங்க தோணுங்க. அவன் நம்மளுக்காக என்ன வேணும் பண்ணுவான்ட்டு தோணும். சூப்பர், எக்ஸலண்ட். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெள்ளி தெரியல ஹாலிவுட்ல கூப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்கள கருத்து கை தட்டி அனுப்பிடலாம்ல. சொல்லுங்க. ஓகே, அடுத்தது யாரை கூப்பிடலாம்னா விஜய் சேதுபதி கூப்பிடலாம். அதை நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன். ஓகேவா? வாங்க விஜய் சேதுபதி. நிறைய குமுதா இருக்கு, கஷ்டமா இருக்குவா? என் குமுதா எங்கிருக்கு? என்ன நீ எப்ப பார்த்தாலும் குமுதா? நீ எதுக்கு வந்திருக்க? ஆடிஷன் ஒழுங்கா பண்ணிட்டு போ. ஓகே சார் பேசுவாங்க சார். அதுக்கு தானே வந்திருக்கீங்க, தயவு செய்து பேசுங்க. கார்த்திகை தீபம் குமுதா வீட்டில் அழுகுறதே அடி வச்சுருந்தேன். பாருங்க நாசமாக இருக்கு. நேராக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா குமுதா வீட்டு இலகெல்லாம் குமுகுது, நம்ம வீட்டில் கம்முகுது. ஏமா வந்து இங்க எல்லாருமே உண்மை தாண்டா இருக்காங்க, வேற ஏதாவது பண்றா? அதனால் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போவே அங்கே விட்டு விலகி போயிடும். உனக்கு அந்த பொண்ணு எவ்வளோ தான் பிடிச்சிருந்தா சரி, அதை விட்டு நான் கால் பண்ணா நீ கால் பண்ணுறது, நான் மெசேஜ் பண்ணா நீ மெசேஜ் பண்ணுறது, நான் வெளியே கூட்டு போனா நீ வெளியே கூட்டு போகுது. எல்லாம் பேர் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, நான் சொல்றது இருங்க. ஓகே தம்பி, நல்லா பண்ற, அடுத்ததானே வாங்க பார்க்கலாம். ஓகே, அவரையும் அனுப்பிடுவோம். அடுத்தது ஒரு ஆளை கூப்பிடலாம். ஓகேவா? யாரை கூப்பிடலாம்? இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். சார் சசிகுமார் வெயிட்டிங்கில் இருக்க, கூப்பிடுங்க. என்ன தம்பி, வந்தவனே காக்கா ஓட்டுறாரு, பேச மாட்டாரா? பேசுவேன், நல்லாவே பேசுவேன். பேசுங்க. வாசம் ஏமாறது எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் இருங்க, அப்பாயின்மெண்ட் மட்டும்
அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இந்த கையில் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். தம்பி எனக்கு இருக்கிறதுலே 2 பசங்க, நீங்க எப்படி கூட்டிட்டு ஓடுவீங்க? வேணாம் தம்பி, வேற ஏதாவது சொல்லுங்க. நம்மளா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான் உண்மையான நட்பு. நீங்க அது டென்ஷனே இல்லை. ஓகே, நட்புக்காக சொல்லியிருக்கேன் படம். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் ஆளை கூப்பிடலாம், வேற யார் கூப்பிடலாம்? ஓகே, இந்த வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஹலோ வாய்ஸ், ஹலோ. ஓகே தம்பி, என் வாய்ஸ் கேட்டிருக்கியா? யாராவது லேடிஸ் பக்கம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரை கை போடுறது? நான் உங்களுக்கு தர மாட்டியா? அப்பா என்னப்பா டபுள் மீனிங்ல பேசுறேன். அது நான் சுற்றி சுற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். இல்லை இது மேல ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? பைனாச்சு சொல்லலாம்ல. நீங்க என்ன பேச போறீங்க? அவங்க தான் பேசுறாங்க, சைடுல இருக்கிறீங்க. சார் சூப்பரா பேசுங்க சார், நான் டைலாக் பெஸ்டா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சொல்லுங்க தம்பி. இப்போ பாருங்க, யார் வாய்ஸ் வருது? ஓகே ரெடி. இங்க பாருங்க, வாய்ஸ் சரியில்லை, அடுத்ததாடி வாங்க, பெட்டரா பண்ணுங்க. இந்த வாய்ஸை தயவு செய்து சேஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சரி, ஓகே, இன்னும் 2 வாய்ஸ் பேசி முடிச்சிருவோம். அடுத்தது இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பேசுறேன். ஓகே, அதோட ஒரு சின்னம்மா தெரியுங்களா? எனக்கு வேற வழி தெரியல. சின்னம்மா அவங்கள மாதிரி எந்த கட்சியும் இல்லை. எனக்கு அம்மா தான் எல்லாம். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேண்டும்? அக்காவை பற்றி சிந்திக்கவே கொடுத்து விட்டு ஓகே, அவனும் அப்படியே போகணும். அடுத்தது ஒரு வாய்ஸ் அம்மாவே போட்டுருந்தான். என் ரத்தத்தின் ரத்தமாக உடன் பிறந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் நன்றாக கைகளை தட்டுவீர்களா? சொல்லுங்கள். தட்டவில்லை என்றால் இருக்கிற எல்லா பேரும் ஆஃப் செய்து விடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் அது போயிடலாம். ஓகே, தலாம் சார், ஃபைனலாக போயிடலாம். ஓகே, கனவுக்காரங்கள் நான் சொல்லியிருக்கின்றேன். கனவு என்பது ஒரு மனிதனை தூங்க விடாமல் செய்வது கனவு. அது மட்டுமல்ல, கண் சக்தியை சுட்டுப்படுத்துவதால் நமக்கு சக்தி உள்ளது. இந்த சக்தி ஆரோக்கியமான உள்ளது. இப்போது 7 செய்யலாம். தேங்க்யூ.